அகதா கிறிஸ்டியின் ஓரியண்ட் எக்ஸ்பிரஸ் பாகம் 3. எர்குல் பாய்ரோ அமர்ந்து சிந்திக்கிறார். அத்தியாயம் 3. வழிகாட்டும் சில குறிப்புகள். ஒருவரும் பேசாமல் 1/4 மணி நேரம் கடந்தது. பவுக்கும் டாக்டர் கான்ஸ்டன்டைனும் பாய்ரோவின் வழிகாட்டுதலை ஒத்துக்கொள்ளும் அணுகுமுறையை கடைபிடிக்க ஆரம்பித்திருந்தார்கள். முன்னுக்கு பின் முரணான தகவல்களிலிருந்து துல்லியமான மற்றும் மேதமையான ஒரு தீர்வினை காண அவர்கள் தயாராகியிருந்தார்கள். பின்வரும் மாறான சிந்தனையில் பவுக்கின் எண்ணங்கள் இருந்தன. வேறு வழியில்லை, நான் இப்பொழுது சிந்தித்தாக வேண்டும். ஆனால் ஏற்கனவே சிந்தித்து முடிந்தாயிற்று. இந்த பாய்ரோ என்ன நினைக்கின்றார்? அந்த இங்கிலீஷ்கார பெண் தான் இக்கொலையில் கலந்துள்ளது என்று. நிச்சயம் அப்படி கிடையாது என்று என்னால் நினைக்காமல் இருக்க முடியவில்லை. ஆங்கிலேயர்கள் இப்படிப்பட்டவர்கள் கிடையாது. இத்தாலியன் பண்ணிருக்க முடியாது என்று இன்று தோன்றுகின்றது. மற்றவர் கம்பார்ட்மெண்ட்டை விட்டு நகரவே இல்லை என்று பணியால் சொன்ன வாக்குமூலத்தில் பொய் கிடையாது என்று நான் நினைக்கிறேனா? எதற்காக அவன் பொய் பேச வேண்டும்? ஆங்கிலேயர்களை சீக்கிரத்தில் விலக்கி வாங்கிவிட முடியாது. அவ்வளவு சுலபமா நெருங்க வல்லவர்கள் அல்ல அவர்கள். இந்த முழு விஷயமும் துரதிர்ஷ்டவசமானது. பனி சறுக்கை சொல்கிறேன். இதிலிருந்து விடுபடுவோமா என்பதே எனக்கு வியப்பாய் உள்ளது. ஏதாவது மீட்பு பணிகள் நடந்து கொண்டிருக்க வேண்டும். ஆனால் வர வர அவையெல்லாம் மிகவும் மெதுவாக மேற்கொள்ளப்படுகின்றன. வேலையை முடிவெடுக்கவே மணி நேரங்கள் ஆகின்றன. இப்பொழுது போலீஸ்காரர்களும் வேறு விதமாய் நடந்து கொள்வார்கள். முன்னுரிமை, முக்கியத்துவம், அது இது என்று. இப்படிப்பட்ட வழக்குகள் எல்லாம் அவர்களுக்கு எங்கே கிடைக்க போகின்றது? ஆகவே இந்த கேஸ் கிடைத்துவிட்டால் போதும், பேனர் அடித்து விளம்பரப்படுத்தி விடுவார்கள். ஓ காட், எல்லா செய்தித்தாள்களிலும் வந்துவிடும். இங்கிருந்து பவுக்கின் சிந்தனைகள் ஏற்கனவே பல 100 தடவை இவர்கள் பேசி ஓய்ந்திருக்கும் நிஜங்களின் மீது பாய்ந்தன. டாக்டர் கான்ஸ்டன்டைனின் சிந்தனைகள். இந்த குள்ள மனிதனை விளங்கிக் கொள்ளவே முடியவில்லை. ஜீனியஸா இல்ல கிறுக்கனா? இந்த மர்மமான வழக்கினை இவனார் தீர்த்து வைப்பான்? இம்பாசிபிள். இதிலிருந்து விடையை அடைய எனக்கு ஒரு வழியும் தென்படவில்லை. எல்லாமும் குழப்புகின்றன. ஒவ்வொருத்தரும் பொய் சொல்கின்றார்கள். உண்மையை சொன்னாலும் பெருசா ஒன்றும் விளைந்துவிட போவதில்லை. இரண்டுமே குழப்பம்தான் செய்யும். காயங்கள் விளங்கிக் கொள்ள இயலவில்லை. என்னால விளங்கிக் கொள்ளவே முடியவில்லை. சுடப்பட்டிருந்தா சுலபமா இருந்திருக்கும். துப்பாக்கி கொண்டு சுடுபவர்களை கன்மேன் என்கின்றார்கள் அமெரிக்கர்கள். விசித்திரமான நாடு இந்த அமெரிக்கா. எனக்கு அங்க செல்ல வேண்டும் என்று ஆசையாக இருக்கின்றது. சிறப்பாய் வளர்ந்து வரும் நாடு. வீடு திரும்பியதும் சகோனை பிடிக்க வேண்டும். இவன் அமெரிக்கா சென்று வந்துள்ளான். நவீன ஐடியாக்கள் நிறைய இவனிடம் உள்ளன. அவற்றில் எதையாவது இப்பொழுது அவன் செய்து கொண்டிருக்கின்றானா என்பது தெரியவில்லை. இதை மட்டும் என் மனைவி அறிந்து சொன்னால் அவருடைய சிந்தனைகள் இதற்கப்புறம் முழுக்கவும் தனிப்பட்ட சமாச்சாரங்களுக்குள் போயின. எர்குல் பாய்ரோ ஒரு ஓவியமாய் உட்கார்ந்திருந்தார், அசைவற்று. அவர் தூங்கிவிட்டதாய்தான் எல்லோரும் நினைத்திருப்பார்கள். 1/4 மணி நேரமாய் அசைவற்று கிடந்த பிறகு திடுதிப்பென்று அவரது நெற்றியில் புருவங்கள் வளைய ஆரம்பித்தன. சின்ன பெருமூச்சு அவரிடமிருந்து வெளியேறியது. அவரது மூச்சுக்கு கீழே வந்த முணுமுணுப்பு. ஆனா ஏன் அப்படி இருக்கக்கூடாது? அப்படி இருந்தால், அப்படி இருந்தால், இப்படி இருந்தால் என்று என்ன குழப்பம்? அப்படித்தான்.
இது நிச்சயம் அனைத்தையும் விளக்கும். அவரது விழிகள் திறந்தன. அவை பூனை கண்களைப் போல பச்சையாகி போயிருந்தன. மிருதுவாய் சொன்னார், ஃப்ரெண்ட்ஸ், நான் சிந்தித்தாயிற்று. நீங்கள்? தமது சிந்தனைகளில் தொலைந்து போயிருந்த இருவரும் ஒரு திடுக்கிடலுடன் நிமிர்ந்தார்கள். நானும் சிந்திச்சேன் என்றார் பவுக் வழிந்தபடி. ஆனால் என்னால எந்த முடிவுக்கும் வர முடியல. இந்த கிரைமுக்கு தீர்ப்பு எழுத வேண்டிய வேலை உங்களுடையது, என்னுடையது அல்ல. லஜ்ஜையின்றி, நானும் ரொம்பவும் உண்மையா இந்த வழக்கை மூளைக்குள்ள போட்டு பிசைஞ்சேன் என்றார் டாக்டர். பல தியரிகளை நான் போட்டு உலுக்கி பார்த்துட்டேன். ஆனா எதுவும் என்னை திருப்திப்படுத்தல. அமெரிக்கையாய் ஆமோதித்து தலையசைத்தார் பாயிரோ. ரொம்ப சரி, இப்படிதான் சொல்வீங்கன்னு நான் எதிர்பார்த்த வார்த்தைகளை நீங்க சொல்லியிருக்கீங்க என்று அந்த தலையசைப்பு சொன்னது. நெட்டை குத்தலாய் உட்கார்ந்தார் அவர். மார்பினை நிமிர்த்தி கொண்டார். மீசையை தடவி ஒழுங்கு செய்தார். பொதுக்கூட்டங்களில் பேசி பேசி பழக்கப்பட்டவராய் பேசினார் அவர். மை ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு தெரிஞ்ச நிஜங்களை நான் மூளைக்குள்ள போட்டு ஓட்டி பார்த்தேன். பயணிகளின் சாட்சிகளையும் நான் எனக்கே மீட்டினேன். நமக்கு தெரிஞ்ச நிஜங்களை ஊர்ஜிதப்படுத்த வல்ல விளக்கத்தை என்னால பார்க்க முடிஞ்சது. அப்கோர்ஸ், தெளிவில்லாம தான். அது ஒரு விளங்கிக்க முடியாத விளக்கம். இதுதான் உண்மையான விளக்கம்னு இன்னும் என்னால நிச்சயப்படுத்திக்க முடியல. நிச்சயப்படுத்திக்க சில பரிசோதனைகளை நான் பண்ண வேண்டியிருக்கு. எனக்கு உதவுமாறு சில பாயிண்ட்கள் தோணுது. அவற்றை முதல்ல சொல்ல விரும்புகிறேன். ட்ரெயின்ல இதே இடத்துல நாம ஃபர்ஸ்ட் லஞ்ச் எடுத்துக்கிட்ட போது பவுக் சொன்ன ஒரு குறிப்பிலிருந்து நாம பேச்சை துவங்குவோம். நாம நம்மை சுற்றி அனைத்து வகையான நாட்டினர், அனைத்து வகையான ஜாதியினர், அனைத்து வயதை ஒத்தவர்களால் சூழப்பட்டிருக்கோம்னு சொன்னார். வருடத்தின் இந்த காலகட்டத்துல இப்படி அனைத்தும் ஒன்றாக இருக்கும்படி அமைவது வாடிக்கையாய் நடக்காத ஒரு நிஜம். ஏத்தென்ஸ் பாரிஸ் மற்றும் புகாரெஸ்ட் பாரிஸ் ஆகிய 2 கோச்சுகளுக்கும் ஏறத்தாழ காலி. ஒரு பயணி வரல. இதையும் கவனத்துல வச்சுக்கங்க. இது என்னை பொறுத்த வரைக்கும் முக்கியமா குறிச்சிக்க வேண்டிய ஒன்று. அப்புறம் சில சின்ன சின்ன சமாச்சாரங்கள் எனக்கு உதவும் போல படுது. உதாரணத்துக்கு, மிஸ்ஸஸ் அப்பாட் கைப்பை இருந்த நிலை, பொசிஷன், மிஸ்ஸஸ் ஆம்ஸ்டாங்கின் தாயார் பெயர், மிஸ்டர் ஹார்ட்மேனின் துப்பறியும் அணுகுமுறைகள், எரிக்கப்பட்ட அந்த குறிப்பை ரிச்சர்ட்டே செய்திருக்கலாம் என்ற மெக்குயனின் ஆலோசனை, இளவரசி டிராகோமிராஃபின் ஆரம்ப பெயர், ஹங்கேரியன் பாஸ்போர்ட்டில் இருந்த கரை. 2 ஆடவர்களும் அவரை முறைத்தார்கள். இவையெல்லாம் உங்களுக்கு ஏதாவது உதவிகரமா படுதா நான் சொன்னவையில இருந்து என்று கேட்டார் பாயிரோ. ஒரு துளி கூட இல்லை என்றார் பவுக் வெளிப்படையாய். நீங்க டாக்டர், நீங்க என்ன பேசுறீங்கன்னு கூட எனக்கு விளங்கல. உதவும் என்று தனது நண்பன் சொன்னவற்றில் ஒன்றை பிடித்து கொண்ட பவுக் பாஸ்போர்ட்டுகளுள் தேடலானார். ஒரு உருமலோடு பிரபு ஆண்டனேயி மற்றும் அவரது மனைவி ஆகியோரின் பாஸ்போர்ட்டுகளை உருவியெடுத்தார். இதைதானா நீங்க குறிப்பிட்டீங்க? ஜஸ்ட் ஒரு அழுக்கு கரை. எஸ், இது ஒரு புதுசான ஃப்ரெஷ் மெழுகு கரை. இது எங்க பட்டிருக்குன்னு கவனிச்சிங்களா? பிரபுவின் மனைவி பற்றிய விவரங்களில் துவக்கத்தில், குறிப்பா அவங்களுடைய பெயரின் முதல் பகுதியில. ஆனா இதுல இன்னும் எனக்கு ஒன்னும் முக்கியமா படல. நான் இதை மற்றொரு கோணத்திலிருந்து அணுக போறேன். கொலை சம்பவிச்ச இடத்துல கண்டெடுக்கப்பட்ட கைக்குட்டைக்கு நாம போவோம். சமீபத்துல நாம ஒத்துக்கிட்ட மாதிரி ஹெச் என்னும் எழுத்துடன் 3 பேர் சம்பந்தப்பட்டிருக்காங்க. மிஸ்ஸஸ் அப்பாட்,
மிஸ் டெபன்ஹாம் மற்றும் பணிப்பெண் ஹில்டே கார்டிஸ் மிடிட். நாம் இப்போ இந்த கைக்குட்டையை இன்னொரு கோணத்திலிருந்து பரிசீலிப்போம். இது மை ஃப்ரெண்ட்ஸ் மிகவும் விலையுள்ள ஒரு கர்ச்சிப். கைவேலை கொண்டது, எம்ப்ராய்டரி செய்யப்பட்டது, பாரிஸில் உருவானது. இந்த இனிஷியல் சமாச்சாரத்தை விட்டுட்டு பார்த்தால் பயணிகளில் வேற யார் இதை சொந்தமா வச்சிருக்க முடியும்? உடைகளில் ஆடம்பரம் காட்டாத மிஸ்ஸஸ் அப்பாட் நோ, மிஸ் டெபன்ஹாமும் கிடையாது. இவங்களை போன்ற ஆங்கில பெண்களும் அதிக காசு கொடுத்து கைக்குட்டைகளை வாங்குவாங்க. ஆனா நிச்சயமா 200 பிரான்ஸ் செலவாணி கொடுத்து கிடையாது. பணிப்பெண்ணும் நிச்சயமா இதுக்கு சொந்தக்காரி கிடையாதுன்னு நான் சொல்ல தேவையில்லை. ஆனா இதை போன்ற தங்கத்துக்கு ஒப்பான கைக்குட்டையே வாங்க வல்ல 2 பெண்கள் இந்த ட்ரெயின்ல இருக்காங்க. அவங்கள இந்த ஹெச்சுடன் எப்படியாவது இணைக்க முடியுதான்னு பார்ப்போம். நான் சொல்லும் அந்த 2 பெண்கள் இளவரசி டிராக்கோமிராஃப். அவங்களுடைய முதல் பெயர் நடாலியா என்றார் பவுக் வஞ்ச புகழ்ச்சியுடன். எக்ஸாக்ட்லி. இன்னொரு பெண் மேடம் ஆண்டனேயி. உடனேயே நமக்கு ஒன்று தோணுது. அவங்களுடைய முதல் பெயர் ஒரு கிரீஸ் கரையினால் பாஸ்போர்ட்ல குழப்பத்துல அழிஞ்சிருக்கு. தெரியாம பட்டிருக்கும்னு தான் யாரும் நினைப்பாங்க. ஆனா அந்த முதல் பெயரை கொஞ்சம் கவனிங்க. எலினா. ஒருவேளை அது எலினாவுக்கு பதிலா ஹெலினா என்றிருந்தால் HELENA, அந்த ஹெச்இ இ என்று ஆக்கப்பட்டிருக்கும். அது அப்படியே அடுத்துள்ள ஈ மீது இழுக்கப்பட்டிருக்கும். இந்த மாற்றங்கள் தெரியாமல் இருக்க அதன் தலை மேல ஒரு கிரீஸ் கரை. ஹெலினா என்று அலறிவிட்டார் போக்கு. செம்ம ஐடியா. நிச்சயமா இது ஒரு செம்ம ஐடியா தான். இதை ஊர்ஜிதப்படுத்திக்க சுற்றி வர துப்பு தேடுறேன். எவ்வளவு சின்னதா இருந்தாலும் பரவாயில்லைன்னு அது எனக்கு கிடைக்குது. பிரபுவின் மனைவியின் லக்கேஜுகளில் ஒட்டப்பட்டுள்ள லேபிள்களில் ஒன்று மட்டும் கொஞ்சம் ஈரமா இருந்தது. பெட்டியின் மேலிருக்கும் முதல் இனிஷியலை அழிக்க இப்படி செய்வதுண்டு. அந்த லேபிளில் தண்ணீரில் நனைக்கப்பட்டு அப்புறம் வேற இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கு. நீங்க என்ன தெளிய வைக்கிறீங்க என்றார் பவுக்கு. ஆனா பிரபுவின் மனைவி, ஹோ அவங்க, இப்ப உங்களை சுற்றி ஒரு பார்வை பார்த்துட்டு இந்த கேஸையே முற்றிலும் ஒரு மாறுபட்ட கோணத்துல நீங்க அணுகணும். இந்த கொலை எல்லோராலும் எப்படி பார்க்கப்படணும்னு திட்டமிடப்பட்டிருக்கு. கொலைகாரனின் ஒரிஜினல் திட்டம் அனைத்தையும் கொட்டும் பணி சின்ன பின்னம் ஆக்கிடுச்சு என்பதை மறக்க வேண்டாம். இப்ப ஜஸ்ட் பேச்சுக்கு பணி இல்லாம தன்னுடைய போக்கில் ட்ரெயின் பயணமாகி இருக்குன்னு வச்சுப்போம். அப்ப என்ன நடந்திருக்கும்? இன்னைக்கு காலையில இத்தாலிய எல்லையில இக்கொலை நிச்சயம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும். இதே சாட்சிகளே இத்தாலிய போலீஸும் தரப்பட்டிருக்கும். அச்சுறுத்தி எழுதப்பட்ட கடிதங்கள் மெக்குயின் தந்திருப்பார். ஹார்ட்மேன் தனது கதையை வர்ணித்திருப்பார். தனது கம்பார்ட்மெண்ட் உள்ளே எப்படி ஒருத்தன் கடந்து போனான் என்பதை மிஸ்ஸஸ் அப்பாட் அறக்க பறக்க சொல்லியிருப்பாங்க. பட்டுன்னு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும். 2 விஷயங்கள் தான் மாறியிருக்கும் என்பது என் கணிப்பு. 1 மணிக்கு முன்னாடியே அந்த ஆள் மிஸ்ஸஸ் அப்பாட்டின் கம்பார்ட்மெண்ட்டை கடந்திருப்பான். வாகன்லி ட்ரெயின் சீருடை ஏதாவது ஒரு டாய்லெட்ல வீசப்பட்ட நிலையில கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும். அப்படின்னா இக்கொலை வெளி ஆசாமி ஒருத்தன் செய்ததை போல இருக்கும்னு திட்டமிடப்பட்டிருக்கும். நள்ளிரவு 12:58க்கு ட்ரெயின் பிராட் நிறுத்தத்துக்கு வந்து சேரணும் என்பது சட்டம். அங்கே கொலைகாரன் இறங்கிட்டானும் முடிஞ்சிருக்கும். எல்லோரும் பார்க்கும் ஒரு இடத்துல யூனிஃபார்ம் வீசப்பட்டிருக்கும். எப்படி நான் ஜெயிச்சிட்டேன்னு கொலைகாரன் அறிவிச்சிட்டு தப்பிச்சிட்ட மாதிரி பயணிகள் யார் மீதும் எவ்வித சந்தேகமும் ஏற்படாது.
வெளி உலகத்துக்கு இக்கொலை எப்படி அமையணும்னு போடப்பட்ட திட்டம் இதுதான் மை ஃப்ரெண்ட்ஸ். ஆனா ட்ரெயினுக்கு ஏற்பட்ட விபத்து அனைத்தையும் மாற்றிடுது. தனது எதிரியுடன் அதே கம்பார்ட்மெண்டில் எதுக்காக அந்த ஆசாமி அத்தனை நேரம் இருந்தான் என்பதற்கு சந்தேகத்துக்கு அப்பாற்பட்ட காரணம் இதோ நம்ம கையில இருக்கு. ட்ரெயின் கிளம்பணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு அவன் இருந்திருக்கான். அப்புறம்தான் ட்ரெயின் நகரல என்பதை அவன் உணர்றான். மாறுபட்ட திட்டங்கள் தீட்டப்படணும். உடனே கொலைகாரன் இன்னும் ட்ரெயின்லேயே தான் இருக்கான் என்பது இப்ப தெரிஞ்சிடும். எஸ் எஸ் என்றார் போப் பொறுமை இழந்து. எனக்கு எல்லாம் விளங்குது. ஆனா இதுல எங்கிருந்து கர்ச்சிப்பு வருது? அந்த விஷயத்துக்கு நான் கொஞ்சம் சுற்றி வளைச்சி வரேன். அந்த மிரட்டல் கடிதங்கள் அழகாய் எழுதப்பட்ட ஏதோ ஒரு அமெரிக்க கிரைம் நாவலில் இருந்து எடுக்கப்பட்டிருக்கணும். அவை உண்மை தன்மை அற்றவை. சொல்ல போனால் அவை சும்மா போலீஸுக்காக இப்போ நம்மை நாமே கேட்க வேண்டிய கேள்விகள். அக்கடிதங்கள் ரெச்சட்டை திசை திருப்பிடிச்சா, அதாவது ஏமாற்றிடுச்சா? உடனடி பதில் நோ என்றுதான் இருக்க முடியும். ஹார்ட்மேனுக்கு அவர் கொடுத்துள்ள அடையாளங்களை வச்சு பார்க்கும்போது அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஒரு தனிப்பட்ட எதிரியை கண்காணிக்குமாறு அவர் கட்டளையிட்டிருப்பது கிளியரா விளங்குது. இது ஹார்ட்மேனின் கதை நிஜம்னு நாம ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில். ஆனா ரெச்சட் மிகவும் வேறுபட்ட குணாதிசயம் கொண்ட ஒரு கடிதத்தை வரப்பெற்றிருக்கார். அது ஆம்ஸ்ட்ராங் பேபி பற்றிய குறிப்பு அடங்கிய கடிதம். இதன் ஒரு பகுதியை தான் நாம அவரது கம்பார்ட்மெண்ட்ல பார்த்தோம். ஒருவேளை தனது உயிருக்கு ஆபத்து என்பதை ரெச்சட் உணராமல் இருந்திருந்தால், அந்த ஆபத்து பக்கத்திலேயே இருக்கு என்பதை உணர்த்த வந்த கடிதம் இது. முதலிலேயே நான் சொன்னது போல இக்கடிதம் யாராலும் கண்டுபிடிக்கப்படக்கூடாது என்பதுதான் திட்டம். இதை முதல்ல அழிச்சிடணும் என்பதுதான் கொலைகாரனின் அவசரம். அப்படின்னா இது அவனுடைய திட்டத்துக்கான அடுத்த முட்டுக்கட்டை. முதல்ல பணி, இரண்டாவது துண்டு காகிதத்தை நாம மீண்டும் ஒரு முறை சரியா அடுக்கிவிட்டது. ஜாக்கிரதையா அந்த குறிப்பு அழிக்கப்பட்டிருப்பது ஒன்னை தான் சுட்டி காட்டுது. அது ஆம்ஸ்ட்ராங் குடும்பத்துடன் நெருக்கமான தொடர்புள்ள யாரோ ஒருவர் இந்த ட்ரெயின்ல இருக்கணும். இந்த குறிப்பு கண்டுபிடிக்கப்பட்டால் உடனடியா அவங்க மீது சந்தேகம் திரும்பும் அளவுக்கான நெருக்கமான தொடர்பு அது. நாம பார்த்த அடுத்த 2 க்ளூக்களுக்கு இப்ப நாம வரோம். பைப் கிளீனரை விட்டுடுறோம். அதை பற்றி நாம ஏற்கனவே நிறைய பேசியாச்சு. கைக்குட்டைக்கு வருவோம். வெளிப்படையா பார்க்கும்போது அது ஹெச் என்னும் இனிஷியல் கொண்ட யாரையோ குறிக்குது. அவரால் அவருக்கே தெரியாமல் அதை அங்கே தவற விழுந்திருக்கணும். எக்ஸாக்ட்லி என்றார் டாக்டர் கான்ஸ்டன்டைன். கைக்குட்டையை தவற விட்டு விட்டதை உணர்ந்துவிடும் அவள் தனது முதல் பெயரை எப்படியாவது மறைத்துவிட பார்க்கிறார். எத்தனை வேகமா நீங்க பறக்குறீங்க! என்னை விட வேகமா முடிவுகளுக்கு வந்துடுறீங்க நீங்க. வேற ஏதாவது மாற்று தீர்வு இருக்கா என்ன? நிச்சயமா சரியான தீர்வு இருக்கு. ஒரு கொலையை நீங்க பண்ணிட்டதாகவும் சந்தேகத்தை வேறு ஒருத்தர் மீது திசை திருப்பி விட நீங்க விரும்புவதாகவும் வச்சுப்போம். வெல், ட்ரெயின்ல ஆம்ஸ்ட்ராங் குடும்பத்துடன் மிக நெருக்கமாக தொடர்புள்ள ஒருத்தர் இருக்காங்க, ஒரு பெண்மணி. அந்த பெண்மணிக்கு சொந்தமான கைக்குட்டைய நீங்க அங்கே விட்டுட்டு வருவதாய் வச்சுப்போம். அவள் கேள்வி கேட்கப்படுவாள். அவளுக்கு ஆம்ஸ்ட்ராங் குடும்பத்துடன் உள்ள நெருக்கம் அம்பலமாகும். இலக்கு கிடைச்சிடுது, கொலைக்கான சாட்சியும் கிடைச்சிடுது. அப்படின்னா என்று தனக்குள் உருவான மறுப்பை முன்வைத்தார் டாக்டர். குற்றமற்றவர்னு குறிக்கப்படும் நபர் தான் யார் என்னும் அடையாளத்தை மறைக்க படிப்படியா முயற்சிகள் பண்ண மாட்டாரே? யா ரியலி அப்படியா நினைக்கிறீங்க? இது போலீஸ்காரங்க கோர்ட்டுல வேணும்னா செல்லுபடியாகும். ஆனா எனக்கு மனித உளவியல் நல்லா தெரியும் மை ஃப்ரெண்ட். கவனிச்சுக்கங்க,
கொலை செய்திருப்போம்னு நம்மை சந்தேகப்படுவாங்களோன்னு நினைக்கும் குற்றமற்ற ஆசாமி அந்த கணத்துல தன்னிலை இழந்துட்டு எல்லா முட்டாள்தனமான காரியங்களையும் செய்ய ஆரம்பிச்சிருவார். கிரீஸ் கரையும் ஈரமான லேபிளும் குற்றம் உள்ளவர்னு சொல்லல. இவை பிரபுவின் மனைவி ஏதோ சில காரணங்களுக்காக தான் யார் என்னும் அடையாளத்தை மறைக்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்பதை மட்டும் நிச்சயப்படுத்துது. ஆம்ஸ்ட்ராங் குடும்பத்துடன் அவங்களுக்கு என்ன வகையான தொடர்பு இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவங்க அமெரிக்காவுக்கு போனதே இல்லை அப்படிதானே சொல்றாங்க? எக்ஸாக்ட்லி. மேலும் உடைந்த ஆங்கிலம்தான் அவங்க பேசுறாங்க. அந்நியர் என்பதற்கான தோற்றம் அவங்க உடல் அமைப்புல இருக்கு. அதை அவங்க மிகைப்படுத்தவும் செய்யறாங்க. ஆனாலும் அவங்க உண்மையில யாருன்னு யூகிப்பது ஒன்றும் அத்தனை கஷ்டம் கிடையாது. நான் இப்பதான் மிஸ்ஸஸ் ஆம்ஸ்ட்ராங்கின் தாயாரின் பெயரை பற்றி குறிப்பிட்டேன். அது லிண்டா ஹார்டன். அவங்க ஒரு மிக பிரபலமான நடிகை. குறிப்பா ஷேக்ஸ்பியர் பாத்திரங்களில் மின்னியவர். அந்த பாத்திரங்களில் ஒன்றிலிருந்துதான் நடிகையா அவங்க வச்சுக்க வேண்டிய புனைப்பெயர் கிடைச்சிருக்கு. உலகம் பூரா லிண்டா ஹார்டன் என்னும் பெயரில் அறியப்பட்டிருக்கும். அவங்களுடைய நிஜ பெயர் இது கிடையாது. அது கோல்டன்பெர்க் என்று இருக்கணும். மத்திய ஐரோப்பியா ரத்தம் அவங்க நரம்புகளில் இருந்திருக்க வாய்ப்பிருக்கு. இன்னும் குறிப்பா ஜூவிஷ் வகை. இந்த வகையினரில் பலர் அமெரிக்காவுக்கு பெயர்ந்திருக்காங்க. இத்தனை சொல்லிய பிறகும் ஜென்டில்மேன், உங்களுக்கு இப்ப நான் ஒரு ஆலோசனை தரப்போறேன். குழந்தை கடத்தல் துயரம் சம்பவித்த நேரத்துல மிஸ்ஸஸ் ஆம்ஸ்ட்ராங்கின் சகோதரி ஒரு சிறுமியா இருந்திருக்கணும். அதுதான் லிண்டா ஹார்டனின் இளைய பெண்ணான ஹெலினா கோல்டன்பெர்க். அவங்க தான் பிரபு ஆண்டனேயி வாஷிங்டனில் இருந்தபோது அவரை மனம் முடிச்சிருக்காங்க. ஆனா இளவரசி டிராக்கோ முராஃப் அவங்க ஒரு ஆங்கிலேயனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொன்னாங்க. அவரோட பெயரை மட்டும் அவங்களால நினைவுல வச்சுக்க முடியாதான். சொல்லுங்க மை ஃப்ரெண்ட், இது நம்பக்கூடியதாகவா இருக்கு? மேல்தட்டு பெண்களுக்கு கலைஞர்களை நேசிக்கும் பாங்கு இருக்கும். அதை போலவே லிண்டா ஹார்டனை அதிகம் நேசிச்சிருக்காங்க இளவரசி. அவங்க பெண்களில் ஒருத்தருக்கு இவங்க மத குருவும் கூட. இன்னொரு பெண் கல்யாணம் கட்டிக்கிட்ட மாப்பிள்ளையின் பெயரை போய் அத்தனை சுலபத்துல இவங்க மறந்துட முடியுமா என்ன? இதை நம்ப முடியாது. இளவரசி டிராக்கோ மிராஃப் பொய் சொல்றாங்க. ஹெலினா ட்ரெயின்ல இருப்பது அவங்களுக்கு தெரியும். அவங்கள இளவரசி பார்த்திருப்பாங்க. ரெச்சர்ட் நிஜத்துல யார் என்னும் செய்தியை கேட்ட உடனேயே ஹெலினா மேல சந்தேகம் படியும்னு இளவரசி உணர்ந்திருப்பாங்க. ஆகவே நாம சகோதரிய பற்றிய கேள்வியை அவங்க கிட்ட கேட்டதுமே அழகா பொய் சொல்றாங்க. அவங்க பெயர் நினைவில் இல்ல, நினைவுபடுத்தவும் முடியலன்னு சொல்றாங்க. ஆனா ஒரு ஆங்கிலேயனை அவ மணந்தது போல நினைவு அப்படின்னு மட்டும் ஒரு ஸ்திரமான க்ளூ தந்துட முடியுது. அவங்களால உண்மையிலிருந்து வெகு தூரம் தள்ளி போக வைக்கும் ஒரு க்ளூ. நிறைவாய் ரெஸ்டாரண்ட் பணியாட்களில் ஒருத்தன் வந்து பவுக்கிடம் பேசினான். டின்னர் தயார் சார், கொண்டு வரட்டுமா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே ரெடி ஆகிடுச்சு. பாயிரோவை பார்த்தார் பவுக். அவரும் ஆமோதித்தார். டின்னர் பரிமாறப்படட்டும். மறுபக்க வழியாக பணியால் வெளியேறினார். அவன் உணவுக்காக அடித்த மணியையும் டின்னர் தயார், டின்னர் தயார், முதல் பந்தி ரெடி என்று அவன் கூவியதையும் இவர்களால் கேட்க முடிந்தது. அகதா